இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னா இந்த கேரக்டர் வேற யாரும் பண்ணியிருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்திருக்கும். நந்தினிக்கு ஒரு பெரிய ரசிகர் வட்டாரம் உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது ரைட்டர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைவுடன் தழும்பாதுங்கிற மாதிரி அவங்க இந்த கேரக்டரை பத்தி நான் சொல்லும் போதும் அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்ட பொழுதும் ஒரு முறை கூட அதாவது வருத்தங்கள் ஏற்பட்ட பொழுதும் சும்மா ஒரு வார்த்தைகளால இது பண்ணிக்கிறது எதுவுமே கிடையாது. சரி சார் நான் வேணாம் இல்ல நான் இப்படி அப்படிங்கிற சொல்றதை தாண்டி ஒரு முறை கூட எனக்கு பத்தல அப்படிங்கிறத ரொம்ப கடுமையா சொல்றதும் கிடையாது. அந்த கதாபாத்திரத்துக்கு நீங்க அதிக நடிக்க வேண்டாம் நின்னாலே போதுங்கிற ஒரு கதாபாத்திரம் அது நடித்தும் கொடுத்து நல்ல பெருமை சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். முன்னாடி ஒரு வாய்ப்பு வந்தது, பட் அமையல. எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும், இந்த இயக்குநர்களோட ஒர்க் பண்ணணும்னு. சார் அந்த லிஸ்ட்ல நீங்க எப்பவுமே இருந்திருக்கீங்க. ஸோ எதிர்நீச்சல் மூலமா அவங்க கூட ஒர்க் பண்ணது நிஜமா நிறைவா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. என்னடா ஈஸ்வரி நின்னுட்டே இருக்காளே, பேச மாட்டேங்கிறாள். பட் முழுக்க 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 உங்க மேல இருந்த நம்பிக்கை தான் நான் முடிச்சு இந்த சீரியல நிறைவா இது பதக்கத்தங்களுக்கு வாங்குறேன். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்புகள் வரணும். உண்மையிலே சொல்றேன், இந்த கதாபாத்திரங்களுக்கு இவங்க உயிர் கொடுத்திருக்காங்க. இது நாம நிறைய வாட்டி சொல்லிட்டோம். இந்த கதாபாத்திரம் மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படி எல்லாம் சொல்லிருக்கேன். வாழ்ந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. அது சாரை பத்தி சொல்லணும்னா லைஃப்ல நினைப்பாங்க, இது கடவுள் தான் நம்ம பண்ணணும், இல்ல கடவுள் இல்ல நமக்கு இருக்காது, அந்த மாதிரி ஒரு முடிவு வச்சு அதை நம்ம லைஃப்ல நினைச்சிருக்கோம். அப்ப இப்போ கடவுள் எப்படி இருக்காரு நமக்கு தெரியாது. இந்த கடவுளுக்கு கைட்டா ஒரே விஷயம் சொல்றேன், ரொம்ப அவங்க சொன்ன மாதிரிதான் நான் இந்த கேரக்டர் வேற யாரும் பண்ணியிருந்தாலும் இவ்வளவு உயரம் வந்திருக்காரு. நான் பார்த்த அந்த அடுப்படி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எங்க அக்காவுக்கு எல்லாம் ரசிச்சோம் இல்லையா, அவங்க பேசுற ஆரம்பிச்சு அது அப்படியே எனக்கு 100% கொடுத்தது ரேணுகாந்த் தான். ஏன் சொல்றேன்னா அந்த வட்டார வழக்கு அவங்களுக்கு இருக்க வட்டார வழக்கு பிரியுதுன்னா அவங்களுடைய ஸ்டைல்லாம் இவங்க வெறும் மினிமமான வார்த்தைகள்ல கொண்டு வந்தது பெரிய சிறப்பு. அவங்க அது முழுமை பெறும்போது ஒரு நடிகருடைய மேஜிக்னு சொல்லுவாங்க. அந்த மேஜிக் 100% நிகழ்த்தி காட்டிய மந்திரவாதி பிரியதர்ஷினிக்கு. நந்தினிக்கு ஒரு பெரிய ரசிகர் வட்டாரம் உண்டு. அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இது ஏன் அதிகமாக பொருந்தி போன நான் நினைக்கிறேன்னா, அவன் இயல்போட ஒத்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கலாம். நல்லா ஜாலியா பேசுறது, அந்த ஹியூமர் சென்ஸ், அதுக்கப்புறம் அந்த வட்டார வழக்கு ஏறத்தால அவங்களும் பாதி தஞ்சாவூர் மாதிரி சென்னையின் ஆதிக்கம் இருக்கு இல்லைன்னா அந்த அவங்களுக்கும் அந்த இது இருக்கு. தேங்க்யூ சோ மச். எல்லாரும் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் சொன்னாங்க. இது ஒரு சும்மா கிளி எப்படி இருந்துன்னா, நான் ஒரு பாலைவனத்துல தனியா நடந்து போகும்போது கொஞ்சமா எங்கேயாவது தண்ணி கிடைக்கிறாரா குடிக்க அப்படின்னு என் லைஃப் இருந்தது. அப்ப நான் தண்ணி தேடி அந்த தோண்டும் போது எனக்கு கிடைச்ச புதையல் நிஜமாவே இது கதை கிடைச்ச புதையல். இதுல எனக்கு நிறைய வைரம், வைடூரியம், தங்கம் எல்லாமே கிடைச்சது. மெயினா ஆஃப் ஸ்கிரீன் எனக்கு நிறைய செவிகள் கிடைச்சது. நான் பேசுறது கேட்டேன். ஆன் ஸ்கிரீன் எனக்கு நான் டான்சர். எனக்கு இந்த ஸ்டேஜ்ல சின்ன வயசுல இந்த ஆக்டிங், மோனோ ஆக்டிங் எல்லாம் பண்ணுவேன். அண்ட் டான்சர். எனக்கு இந்த கைத்தட்டல்கள்னால ரொம்ப ஒரு என்ன சொல்றது அப்சஷன் சொல்லலாம். அது ரொம்ப நாள் நான் என்ன நடிச்சாலும் நிறைய ஒர்க் பண்ணாலும் அந்த கைத்தட்டல்கள் எனக்கு கம்மியா தான் கேட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு திரும்ப அந்த கைத்தட்டல்களை நிறைய கேட்க வச்சது இந்த இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னா நான் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். அவங்க ஃபாதர் நம்ம தெரியும் இல்லையா, ஐயோ அப்படியே இருக்குன்னு யார் சார்னா அப்புறம் தான் துவாரகி சார் சன் அப்படின்னு அறிமுகமானாரு. ஐயோ எல்லா கேரக்டரும் மெயின் கேரக்டர் முடிஞ்சு போயிடுச்சே, எல்லாம் ஆரம்பிக்க போறோமேங்க தான் அந்த எம்டியோட ஃப்ரெண்டா கிரியா ஒரு கேரக்டர் ஆனால் அது முழுக்க டிராவல் ஆனாப்புல ஒரு நல்ல நண்பர், எனக்கு ஒரு நல்ல மிக நெருங்கிய நண்பர். சாரை பார்த்தது வெட்டி ஒலி ஷூட்டிங்ல பார்த்தேன், சேத்தன் அவர் கூட போயிருந்தேன். ஸோ பார்த்தா அந்த யூனிட் குள்ள போன உடனே ஃபர்ஸ்ட்
அந்த யூனிட்ல ஒருத்தர் என்ன பார்த்து சிரிச்சிருந்தா சார் தான். ஐ கான்ட் ஃபர்கெட் தட் டே. இவர் ஒரு இயக்குனர், நடிகர், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது as a writer அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா ஒரு சூப்பர் ஸ்டார் இதுல எதிர்நீச்சல் சீரியல்ல. என்ன காரணம்னா இது ஆக்டிங்கிறத தாண்டி அந்த ஒரு பர்சனாலிட்டின்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆக்டிங், அந்த பர்சனாலிட்டி, அந்த தோற்றம் எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது அதுக்கு ஒரு நிறைவு கிடைச்சது. அந்த நிறைவை தந்தவங்களுக்கு எங்களுக்கு சந்தோஷம். ஒரு ரெக்கக்னைசேஷன் அப்படின்னு பார்த்தாக்க நிறைய பண்ணியிருக்கோம். நம்ம சீரியல் கோலங்கள்லயும் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம கேள்வி சாரோட நிறைய பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பண்ணிடுறதுலயே எதிர்நீச்சல் இந்த அப்பத்தா கேரக்டர் நின்னா மாதிரி அதை மீடியா பூஸ்ட் பண்ணி வெளியில கொண்டு வந்த மாதிரி இது வரைக்கும் எதுவுமே எனக்கு வந்ததில்லை. அந்த ஆர்டிஸ்ட்ல அதான் நம்பிக்கை சொன்ன லட்டு, எல்லாருமே லட்டுவான ஒரு ஆர்டிஸ்ட். எப்படி செலக்ட் பண்ணினாருன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க அத்தனை பேரும். இந்த மாதிரி ஒரு டீம் திருப்பி நமக்கு அமையணும். நம்ம நினைச்சிருப்போம் கரெக்டா ஒரு ட்விஸ்ட் வச்சு வேற மாதிரி ஒரு லைன்ல எடுத்துட்டு போய் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன். வீட்டுல உட்காந்து நானும் ஒரு கதாசிரியர்ங்கிற ஒரு இதுல அதெல்லாம் நான் ரசிப்பேன். என்ன அழகா எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு, ஒரு ஃபேமிலியை உள்ள கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி தான் நான் நிறைய ரசிச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் அவரோட ரைட்டிங்ல அடிச்சுக்க முடியாது. பக்கபட்டமா ஒரு